வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி அந்த வேல்யூஸ்லாம் கன்சியூம் பண்றது. நம்ம நேத்து வீடியோல பார்த்திருந்தோம். எப்படி வேல்யூவ குளோபல் லேயருக்கு புரொவைட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டிரா பண்ணியே பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்ம குளோபல் லேயர்ன்ற மாரி கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இது ஒரு ஆப். ஸோ இதுக்குள்ள காம்போனன்ட் 1, காம்போனன்ட் 2, காம்போனன்ட் 3 இந்த மாரி 3 இருக்கு. ஸோ இங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட ப்ரொவைடர். ஸோ ப்ரொவைடர்ன்றத வச்சுக்கலாம். ஸோ இங்க டெக்ஸ்ட் கலர மாத்திக்கிறேன். ஸோ கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. இப்ப நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத காம்போனன்ட் 1ஆவும், இத காம்போனன்ட் 2ஆவும் வச்சுக்கிறேன். ஸோ இத காம்போனன்ட் 2ஆ வச்சுக்கிறேன். ஸோ சேம் அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இத காம்போனன்ட் 3ஆ வச்சுக்கிறேன். ஸோ இந்த என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொவைடர்ல நான் எல்லா வேல்யூஸையும் நான் குடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த ப்ரொவைடர்ல இதுலேருந்து நான் குளோபல் லேயருக்கு ஷூட் பண்ணிட்டேன். என்னோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிட்டேன். ஸோ இங்கேருந்து நான் இப்ப இந்த குளோபல் லேயர்ல இது இங்க இருக்கும். ஸோ நான் இப்ப இங்கேருந்து எனக்கு ஒரு இடத்துக்கு மட்டும் வேணும் அப்படின்னா, நான் இங்கேருந்து இத புல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேல்யூஸ எப்படி புல் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த புல் பண்றது பேரு தான் கன்சியூமிங் த கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுலயே வேல்யூஸ் அப்டேட் பண்றது இருக்கு. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்போனன்ட்லேருந்து நான் மறுபடியும் ப்ரொவைடருக்கு என்னோட வேல்யூஸ அப்டேட் பண்ணிக்க முடியும். மறுபடியும் இந்த வேல்யூஸ் அப்டேட் ஆனோன, என்னோட வேல்யூ இங்க போய் ஷூட் ஆகிரும். அப்டேட்டட் வேல்யூ இங்க ஷூட் ஆகிரும். ஸோ எனக்கு மறுபடியும் வேற எங்க இருந்தாச்சும் புல் பண்றேன் அப்படின்னா, எனக்கு அந்த அப்டேட்டட் வேல்யூ இருக்கும். ஸோ இத எப்படி பண்றது அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம். பட் இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி கன்சியூம் பண்றது. நான் இங்கேருந்து ஷூட் பண்ணிட்டேன். இந்த இடத்துலேருந்து எப்படி என்னோட வேல்யூஸ எடுக்கலாம் அப்படின்றத பத்தி மட்டும் இப்ப பார்ப்போம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்னோட இத ரன் பண்ணிக்கிறேன். ஸோ கோட் வித் அஸ்வின்றது வர ஆரம்பிச்சுருச்சு. நம்ம நேத்தே பார்த்திருந்தோம். இந்த ப்ரொவைடர்லாம் எப்படி செட் பண்றது அப்படின்றதெல்லாம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா, அத மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு ஈஸியாவே இன்னும் புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 2 வேல்யூஸ் எடுக்கணும். என்னென்ன வேல்யூஸ்? இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தீம், செட் தீம் இது 2த்தையும் யூஸ் ஸ்டேட்ல குடுத்து வச்சிருக்கோம். ஸோ அத ஃபர்ஸ்ட் புல் பண்ணிடலாம். ஸோ கான்ஸ்ட் நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணி தான் இங்க பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டீஸ்ட்ரக்சர் பண்ண வேல்யூஸ நான் இங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். ஸோ தீம், செட் தீம். நமக்கு இப்ப செட் தீமோட வேல்யூ வேலை இப்ப கிடையாது. ஸோ இருந்தாலும் நம்ம அத புல் பண்ணும்போது ஒரேடியா புல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் கன்சியூம் பண்ண போறேன்னல்ல, அதுக்கு ஒரு ஹூக் இருக்கு. அது என்ன அப்படின்னா, யூஸ் கான்டெக்ஸ்ட். ஸோ இந்த யூஸ் கான்டெக்ஸ்ட்ன்னு இருக்குல்ல, ஸோ இந்த இது நம்ம எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியாக்ட்லேருந்து எடுக்கிறோம்ல, ஸோ இத எடுத்து முடிச்சிடலாம். இந்த யூஸ் கான்டெக்ஸ்ட்க்குள்ள என்னோட நான் எந்த இத எடுக்க போறேன். ஸோ இப்போ இன்னைக்கு இங்க தீம் கான்டெக்ஸ்ட்ன்னு இருக்கு. ஸோ நாளைக்கே வேற இருக்கலாம். ஸோ ஆத்தென்டிகேஷனுக்கு ஆத் கான்டெக்ஸ்ட்ன்னு ஒண்ணு வைக்கலாம். ஸோ இந்த மாரி கவுண்டர் கான்டெக்ஸ்ட் இந்த மாரி நான் நெறைய கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருந்தேன்ல மல்டிபிள் கான்டெக்ஸ்ட் நம்மளால கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இந்த மாரி நான் நெறைய கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப நான் எத எடுக்க போறேனோ, அத மட்டும் தான் நாங்க இது பண்ணணும். ஸோ தீம் கான்டெக்ஸ்ட்ட தான் நான் எடுக்க போறேன். ஸோ இந்த யூஸ் கான்டெக்ஸ்ட்குள்ள என்னோட தீம் கான்டெக்ஸ்ட் குடுத்துடுறேன். ஸோ இத இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ நான் தீம் கான்டெக்ஸ்ட்ட இந்த தீம் கான்டெக்ஸ்ட்லேருந்து எடுத்துடுறேன். ஸோ நமக்கு எரர் போயிரும். ஸோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் இந்த பேராகிராஃப் டாக் ஒண்ணு போடுறேன். ஸோ போட்டுட்டு த கரண்ட் தீம் இஸ் அப்படின்னு போட்டு என்ன அந்த தீமோட வேல்யூவோ அந்த தீம் இங்க ஷோ பண்ணலாம். ஸோ தீம் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இங்க லைட்ன்னு இருக்கு. ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க லைட்டுக்கு பதிலா இங்க டார்க்ன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேல்யூஸ் இங்க அப்டேட் ஆகி த கரண்ட் தீம் இஸ் டார்க் அப்படின்ற மாரி வரும். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் வருது. சரி ஓகே. இத வச்சு என்னால கலர மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். அது எப்படி அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா லைட்ன்றத வச்சிடுறேன். ஸோ இது வச்சாச்சு. நம்ம பட்டன் வச்சு எப்படி மாத்துறது அப்படின்றத பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இதுல என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அந்த கிளாஸ் நேம் இருக்குல்ல, ஸோ இத நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு நான் இன்லைன்லயே ஸ்டைல் எழுதிக்கிறேன். ஸோ இன்லைன்ல ஸ்டைல் எழுதுறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இல்ல நீங்க அந்த கிளாஸ் நேம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க அங்க புல் பண்ணி நீங்க இதுவும் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க சிம்ப்ளிசிட்டிக்காக நான் இங்கேயே வச்சுக்கிறேன். இன்லைன் ஸ்டைலிங் எழுதுனதுனால நம்ம இத போட்டுக்கிறோம். ஸோ பேக்கிரவுண்ட் இங்க தீம்ன்றது இருக்குல்ல, ஸோ நம்ம அந்த தீம தான் எடுத்திருக்கோம், புல் பண்ணியிருக்கோம். ஸோ தீம்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீம் லைட்டா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு கலர் வேணும் அப்படின்ற மாரி வைக்கிறேன். ஸோ இப்ப தீம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எழுதணும். ஸோ லைட்ன்றது இருக்கு. ஸோ இந்த லைட்ன்னு இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னா, #FFF. ஸோ பேசிக்கலி இந்த ஒயிட் கலர் மாரி தான். ஸோ அது வச்சாச்சு. இப்ப எல்ஸ் கண்டிஷன் கண்டிப்பா நமக்கு வேணும். ஸோ இந்த எல்ஸ் கண்டிஷன் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு டார்க் தீமா இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு எனக்கு வேணும். ஸோ #333. ஸோ டார்க்கா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு டார்க் பேக்கிரவுண்ட்ல இருக்கும். இப்ப இது லைட்ல இருக்கிறதுனால எனக்கு லைட்டா இருக்கு. ஸோ நான் இங்கேயே இத
இங்க டார்க்ன்றத மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மாத்திட்டு நான் இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு மொத்தமா வந்து டார்க்ல வந்து வர ஆரம்பிச்சுருது. ஸோ இது வந்து ஓகே. நம்ம ஹைட் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். பட் அது ஓகே. ஆனா நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இது. ஸோ லைட்டுக்கு நம்ம மறுபடியும் வந்து மாத்திடலாம். ஸோ இது மாறுனா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் கிடையாது. நம்ம பேக்கிரவுண்ட் மட்டும் மாத்தக்கூடாது. உள்ள நான் இப்ப டார்க் தீம் மாத்தும்போது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆ ஸோ இங்க நான் மறுபடியும் டார்க்ன்றத குடுத்துடுறேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பிளாக்லயே வந்து ஓவர்லே ஆகுது. ஸோ இங்க உள்ள கலர்ஸ் வந்து லைட் கலர்ஸ்ல இருந்தா தானே எனக்கு வெளியில தெரியும். ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, கலர வந்துட்டு தீம் வந்து மறுபடியும் வந்து லைட்டா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து #000ன்ற மாரியும், அதாவது பிளாக் கலர்ல வேணுன்ற மாரியும், இதே வந்து டார்க் கலர்ஸ்ல தீம் டார்க் மோடா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து ஒயிட் கலர்ல வேணும் அப்படின்ற மாரியும் வந்து வச்சுடுறேன். ஸோ இப்ப லைட் கலர்ல வந்து அது கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. நான் இங்க வந்து டார்க்ல வந்து இப்ப மாத்திட்டேன் அப்படின்னா, எனக்கு இங்க வந்து பிளாக் பேக்கிரவுண்ட் வருது. ஒயிட்ல வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ நம்மளோட டார்க் தீம், லைட் தீம்ன்றது ஒர்க் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ நான் இங்க என்ன குடுக்குறேனோ, அது வந்து அங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சுருது. இப்ப நம்ம இன்னொன்னு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நான் சொன்ன மாரி அப்டேட் பண்ணும்போது, நான் என்ன அப்டேட் பண்ணுவேன் அப்டின்னா, இந்த செட் தீம்ல வந்துட்டு நான் இப்போ ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு நான் இங்க தீம வந்து டார்க் லைட்டுன்னு இங்க போய் நான் மேனுவலா மாத்துறேன். ஸோ இங்க ஒரு பட்டன் வச்சுட்டோம் அப்டின்னா, யூசர் கிளிக் பண்ண டார்க் தீம், பேக்கிரவுண்ட் தீம் வந்து டார்க் தீம், லைட் தீம் வந்து பேக்கிரவுண்ட்ல மாறிட்டே வந்து இருக்கும். ஸோ இத வந்து எப்டி பண்றது அப்டின்றத நம்ம நாளைக்கு வீடியோல பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஃபிக்ஸ்லாம் வந்து பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஹைட் வந்து 100 வியூ ஹைட் வந்து வச்சுடுறேன். ஸோ நம்ம இதுல குடுக்கணும். ஸோ 100 வியூ ஹைட் வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்டின்னா, நம்ம வந்து சென்டரா வந்து எல்லாத்தையுமே வந்து வச்சிடலாம். ஸோ அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் வந்து வச்சுட்டோம். ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஜஸ்டிஃபை கன்டென்ட்டையும் வந்து நம்ம சென்டர் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்டிஃபை கன்டென்ட் சென்டர். ஸோ இதுக்கு மேல நமக்கு எதுவுமே தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் வந்து பண்ணிடுறேன். எனக்கு எல்லாமே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஸோ நான் இங்க வந்து டார்க்ன்றது குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு ஹைட் வந்து ஃபுல் வியூ ஹைட் வந்து வந்துரும். எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இங்க மேல வந்து உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து வரலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குளோபலா வந்து ஸ்டைல் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த ஆப் டாட் இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்டே வந்து எல்லாத்தையுமே வந்து கிளீன் அப் பண்ணிரணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ நமக்கு தேவையில்லாத ஸ்டைல்ஸ்லாம் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னாலே, நமக்கு வந்து அந்த இது எல்லாமே வந்து வரதான் செய்யும். ஸோ நான் இது எல்லாத்தையுமே வந்து தூக்கிடுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து நம்மளோட ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க கொஞ்சம் இங்க ஸ்பேஸ் வரதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும். நீங்க இன்னும் ஸ்டைல்ல இன்னும் வந்து இதுவா மாறணும் அப்படின்னா, நான் இந்த இதுல வந்து ஸ்டைல பத்தி கான்சன்ட்ரேட் பண்ண போறதில்ல. ஸோ உங்களுக்கு இன்னுமே வந்து ஸ்டைல்ஸ் வந்து எப்படி பண்றது? இந்த மார்ஜின்லாம் வந்து எப்படி எடுக்கிறது? அப்படின்றத பத்தி நான் இதுல வந்து பெருசா கான்சன்ட்ரேட் பண்ண போறதில்ல. ஸோ ஏன் பண்ண போறது இல்லன்னா, நான் வந்து இதுல லாஜிக் மட்டும் தான் நான் வந்து என்ன சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த இதுக்கு வந்தேன். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட்டே வந்து கிளீன் அப் பண்ணாம அப்படியே வந்து வுட்டுட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க இதையும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து நான் ஸ்டைல் இங்க குடுத்துருக்க மாரி, நீங்க இங்க மார்ஜின் 0வோ இல்ல வந்து பார்டர் பிளாக் வைக்கிறது. ஸோ இன்னும் ஸ்டைல்ஸ் என்னென்ன பண்ண முடியுமோ, இதுல வந்து அடிஷனலா ஆட் பண்ண முடியுமோ, அதெல்லாம் வந்து ஸ்டைல் பண்றதுனா கண்டிப்பா பண்ணிக்கோங்க. நான் இது வந்து இந்த லாஜிக் வந்து கண்டிப்பா போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன். இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.